அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் மாற்று மருத்துவத்தால் குணமாகும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சனி என்பதால் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கும். அதே நேரத்தில் களத்திரஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். ஒற்றுமை குறையாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மேலும் மாத தொடக்கத்தில் கடகராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். தன லாபாதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது தன விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் நடைபெறலாம். ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் கூடும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அங்கு சென்றும் வேலை கிடைக்காமல் திரும்ப நேரிடும். எதையும் முன்னெச்சரிக்கையோடு செய்வதே நல்லது. திருமண முயற்சிகளும் கொஞ்சம் தாமதப்படலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் திடீர் விரயங்கள் ஏற்படலாம். பங்குதாரர்களின் அச்சுறுத்தல் அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. உறவினர்களின் பகையை வளராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. வாகன வழியில் பழுது செலவுகள் ஏற்படலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். மேலும் ஜூலை 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 10ஆம் இடத்திற்கு வருகையில்
தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை வழங்க உயர் அதிகாரிகள் சம்மதம் தெரிவிப்பார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை. மேலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். எப்பொழுதும் எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் முன்னுரிமை பெற்று சிறந்து விளங்குவீர்கள். நீங்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து காட்டும் வல்லமை கிடைக்கும். குடும்ப நிர்வாக திறமைகளை உங்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவு சாதுரியம், சாமர்த்தியம், சிக்கனம், உறுதியான நிலைப்பாடோடு இருப்பீர்கள். எடுத்த முடிவுகளில் இருந்து சிறிதும் விலக மாட்டீர்கள். அதனால் நல்ல முன்னேற்றத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவீர்கள். தனவரவு உண்டு. அடுத்தவர்களின் கூற்றை ஏற்றுக்கொள்வது போல் வெளித்தோற்றத்தில் தெரியும். உண்மையில் உங்களது தீர்க்கமான எண்ண ஓட்டம் பிரம்மனால் கூட மாற்றவும் அறிந்து கொள்ளவும் முடியாமல் போகும். உறவினர்களிடம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் கர்வத்தை போல்தான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் சௌக்கியம்தான் என்ற அளவில்தான் உறவினர்களுடன் அளவோடு வைத்துக் கொள்வீர்கள். 7-8 பாபர்கள் உலாவுவதால் எந்த ஒரு முடிவையும் உடன் எடுக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை பற்றி சிந்திக்காமல் தன் கடன் பணி செய்து கிடப்பது போல் காரியத்தில் கருத்தாய் விளங்குவீர்கள். கணவன் மனைவி இடையே அடுத்தவர்களின் தலையீடு இன்றி எச்சரிக்கையுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து சென்று அனுசரித்து சென்று குடும்ப கௌரவத்துக்கு கலகம் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு புதிய பெண்கள் ஆண்கள் அறிமுகம் ஆகலாம். அவற்றால் யாதொரு பயனும் ஏற்படாது. அதே போன்று பொருள் இழப்பு அவச்சொல் ஏற்படக்கூடும். உங்களின் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி ஜீவன பாவத்தில் நின்று பலன்களை அளிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் சில நெருக்கடி பணிச்சுமை அதிகரித்தாலும் வியாபாரம் விருத்தியாகும். தொழிலில் போட்டிகள் நிலவினாலும் உங்கள் நிலைப்பாடு திருப்தி தரும் விதம் அமையும். உத்தியோகத்தில் அனுசரித்து சென்று புகழ் கௌரவம் அடைவீர்கள். கடின உழைப்புக்கு என்றுமே உயர்வு உண்டு என்பதை அனுபவத்தில் காண்பீர்கள். தனக்காரகன் தனபாவத்தை பார்வையிடுவதால் தனம் பல வழிகளில் வரும். அதே சமயம் இருப்பு வைக்க இயலாது. வரவு செலவு துலாம் கோல் போல் சரிசமமாக அமையும். கடன் பெறுவது, அடுத்தவர்களுக்கு கடன் ஏற்றுக்கொள்வது விபரீத பலன்களை அடைய வழிவகையாக அமையும் என்பதால் கனவிலும் நினைக்காதீர்கள். இந்த சிம்மராசி பெண்களுக்கு அடக்கம், அமைதி, அன்பு, பண்பு, பாசம், நேர்மை, ஒழுக்கம், முன்கோபம், செயலில் சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், சமயோஜித புத்தி, பணிச்சுமை, அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிட செய்து அவப்பெயர் சம்பாதித்துக் கொள்வது, உத்தியோகத்தில் அனுசரணையின்றி செயல்படுதல் ஆகியன நடைபெறும். மாணவர்களுக்கு கல்வித்தரம் கொண்ட நீங்கள் மற்றவர்களால் தகாத பழக்கங்களினால் சரியாக எடுத்து உரைப்பவர்கள் இன்றி நேர்வழி தவறி நடக்கக்கூடும். பொறுமை, உண்மை இவைகளை கடைபிடிக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு தன் கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்ள எந்த வழியையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். விரயங்களும் சில பெண்களால் அவச்சொல்களும் ஏற்படக்கூடும். இந்த சிம்மராசி அன்பர்கள் பிரதி தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.